இந்தியாவில் அறியப்படாத 9 மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அசோகர் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோக இந்த 9 பேருடைய அடையாளம் ரகசியமாக வைக்கப்பட்டதாகவும், அதனால அவங்க மட்டுமே அறிவியல் கோட்பாடுகள் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்து உருவாக்க முடியும் அப்படின்னும், சாமானியர்களுக்கு இந்த அறிவு கிடைச்சா பேரிடர் ஏற்படலாம் அப்படின்னு அஞ்சப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில். அதனால இயற்கை, அறிவியல், உளவியல், இயற்பியல், வேதியியல், ஜோதிடம், வானியல், பிரச்சாரம், நுண்ணுயிரியல் போன்ற அனைத்து களங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரகசிய சமூக கட்டுப்பாட்டில் வச்சிருந்ததாகவும், ஒவ்வொரு களமும் தனியாகவே இவங்களுக்கு கைவந்த கலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 ஆண்களுக்கும் இலக்குகளை நிறைவேற்றுதல், புத்தகத்தை எழுதுதல், புதுப்பித்தல் மற்றும் திருத்தும் பணி வழங்கப்பட்டிருக்கு. 9 பேரில் யாராவது ஒருத்தர் மரணம் இல்ல உடல்நலம் மங்குதல், அதுபோக ஓய்வு பெற விரும்பினால் ரொம்பவே கவனமா புதியவர் ஒருவர் தேர்வு செய்யப்படுவாராம். போக இந்த 9 பேருடைய வாரிசுகள் தான் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வருவதாக நம்பப்படுது. ஆல்பர்ட் முண்டி அப்படிங்கிற ஆங்கில எழுத்தாளர் இந்த கதையால் பாதிக்கப்பட்டு 1920